ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் பெரியவா தொடர்பான பல நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் இப்போ ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பொதுவாக இந்த யூடியூப் சேனல்லேருந்து மகா பெரியவரை பற்றி பலருக்கும் தெரிந்திராத, கேள்விப்பட்டிராத பல சம்பவங்களை, பல அதிசயங்களை, அற்புதங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய காரணம். தெய்வத்தின் குரலில் எவ்வளவோ விஷயங்கள்ல சொல்லியிருக்கார். ரொம்ப சாதாரணமாக எளிமையாக சொல்லியிருக்கார். நமக்கு எளிமையாக சொல்லியிருக்கார். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருவரும் அதை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, ஆஹா, இப்படி ஒரு மகான் வாழ்ந்தார், இப்படி ஒரு மகான் நமக்கு பல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கார். நம்ம ஓரளவு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் தர்மத்தை கடைப்பிடிச்சு நியாயமாக நல்ல விதத்தில் வாழ்வுங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படிங்கிறதுனால தான் மகாபெரிவளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முற்படுகிறோம். இந்த சம்பவங்கள்லாம் முதல்ல டெய்லி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பண்ண முடியறது. மன்னிக்கணும், பல பேர் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, மாமா அதை பழையபடி டெய்லி நீங்கள் சொல்ல முடியாது, கொண்டு வர முடியுமான்லாம் கேட்குறேன். ஒரு நாளைக்கு நிறைய பேர் தொடர்ந்து கால் பண்ணுறீங்க. ஆனால் அது உடனே கொஞ்சம் பல வேலைகள், பல கமிட்மெண்ட்ஸ், ஷூட்லாம் நிறைய இருக்குது, நிறைய ட்ராவல் இருக்குது, எழுத்து வேலைகள் இருக்குது, நிறைய பெரியவளை பற்றி நிறைய இதுக்கு எழுதின்னு இருக்கேன். அதனால் உடனடியாக சாத்தியப்படலை. ஆனால் அதற்கான வேலை வரும்போது, பெரியவா அனுகிரகம் இருக்கும்போது நிச்சயமாக தினமும் சொல்லுவேன். கொஞ்சம் பொறுத்தரணும். பெரியவா தொடர்பான அனுபவங்களில் நம்ம இப்போ பெரியவா யாத்திரை போயிட்டுருக்கார். ஆந்திரா பக்கம் சித்தூர் டோல்கேட்டில் வண்டியை நிறுத்திட்டார். ஒரு அரிசி மூட்டையை நாங்கள் சீஸ் பண்ணணும், இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அங்கே இருக்கிற அதிகாரிகள் சொல்கிறார். விஷயம் பெரியவா கிட்ட வருது. பெரியவா சிம்பிளாக சொல்கிறார், இப்போ நம்மெல்லாம் ஒரு பிரச்சனை, ஏதான ஒரு விஷயத்திற்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்படி பண்ணால் சரியாக வருமா, அப்படி பண்ணால் சரியாக வருமா, நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? யோசித்து ஒரு முடிவை நம்ம எடுக்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த முடிவு சரியாக இருக்குமாங்கிறது வேற. அது ஒன்று இருக்கு. அது சரியாக இருக்குமா, பலன் கொடுக்குமாங்கிறது வேற. ஆனால் பெரியவா யோசிக்கிறதே கிடையாது. மகான் அல்லவா, சட்டுன்னு சொல்லு. பெரியவா என்ன சொல்ற, அப்படியாடா, இந்த அரிசியை முட்டியை எடுத்துக்கணும்னா எடுத்துக்கிட்டோம்டா, சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும், இந்த அரிசி முட்டையை கொடுத்துடு, பரவாயில்ல அப்படிங்கிற முடிஞ்சு போச்சு. அரிசி மூட்டையை எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அரிசி மூட்டையை எடுத்துட்டாச்சு. பிரிவாத்தில் போயாச்சு. சோதனை சாவடி கடந்து போயாச்சு. நம்ம பாருங்க, இந்த சித்தூருக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நியரான ஒரு இடத்துல அப்போதைய முதலமைச்சர், ஆந்திராவினுடைய முதலமைச்சர் என்டிஆர் ஏதோ விஷயமா வந்திருக்கு. அரசு விழாவா, தனிப்பட்ட விழாவா, அரசியல் விழாவா, ஏதோ ஒரு விழா இருக்கோ வந்திருக்க. அவருக்கு இந்த விஷயம் போயிருக்கு. மகாபெரிவா சித்தூர் டோல்கேட் தாண்டி வரும்போது அவர் வண்டியில் வச்சிருக்கிற ஒரு அரிசி மூட்டையை சீஸ் பண்ணிட்டா சோதனை சாவடியில் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு போயிருக்கு. என்.டி. ராமராவ், சென்னாரெட்டி, ஆந்திராவில் இருந்த பல முதலமைச்சர்கள் மகாபெரிவருடைய அத்தியந்தமான பக்தர்கள். பெரியவாளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாலுமே நோ கொஸ்டின், அடுத்த கேள்வியே கிடையாது, உடனே செஞ்சிருவார். என்டிஆருக்கு இந்த விஷயம் போச்சு. என்டிஆருக்கு
என்டிஆர் உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இந்த சோதனை சாவடிக்கு, அவகிட்ட சீஸ் பண்ணின அந்த அரிசி மூட்டையை உடனே அவகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படிங்கிற முதல் உத்தரவு செயல்படுத்தியாச்சு. இவ போயிட்டு இருக்கவளை பிடிச்சி அரிசி மூட்டையை அவள்கிட்ட கொடுத்துட்டோம். இது போகிறோம் இல்லையா? சரி, என்டிஆர் காதுக்கு போச்சு. ஒரு சன்னியாசி அவர் என்ன அரிசியை கடத்திட்டா போக போகிற? சட்டம் சரி, ரைட்டு, சட்டம் இருக்கட்டும். சட்டம்னு ஒன்று இருக்கு, தர்மம்னு ஒன்று இருக்கு. ரெண்டையும் பார்க்கணும். கோர்ட்ல தர்மத்தை விட சட்டம் தான் நிற்கும். ஏன்னா ஆர்குமெண்ட்ஸ், வாதங்கள், பிரதிவாதங்கள் அதான் அங்க நிற்கும். ஆனா மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையில எது பேசப்படணும் அப்படின்னா தர்மம் தான் பேசப்படணும், தர்மம் தான் நிற்கணும். தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையே. எலவிடர் என்டிஆர் நேர புறப்பட்டு மகாபெரிவா எந்த பாதையில யாத்திரை போறவரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு பெரியவாட்ட வந்துட்டு பெரியவா கிட்ட வந்துட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, பெரியவா மன்னிக்கணும், அந்த சோதனை சாவடியில தெரியாம இப்படி நடந்துட்டா மன்னிக்கணும் அப்படின்னு பெரியவாட்ட சொல்றாராம் என்டி ராமராவ். மகாபெரிவா சொல்றாராம், அப்படிலாம் சொல்லாத, அவ டியூட்டி அவ கரெக்டா பண்றா. அரிசி மூட்டை யாரும் எடுத்துட்டு போகக்கூடாதுங்கிறது சட்டம் அப்படின்னா அந்த சட்டத்தை அவ கரெக்டா ஃபாலோ பண்றா. அவ மேல தப்பே சொல்லாத, எது இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வரணும் இங்கே அப்படின்னு பெரியவா விட்டு சொல்றாரு. அது பெரியவா சொல்லியிருக்காரு ஒரு தடவை, என்டிஆர் இவாழ மாதிரி புகழ்பெற்ற அரசியல்வாதிகள்லாம் எந்த அளவுக்கு மடத்துக்கு அனுகூலமாக இருந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினா, மடத்துக்கு நல்லது பண்ணினா அப்படிங்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்துல. மகாபெரிவா காலத்துல ஒரு தனிப்பட்ட முறையில இந்த மடத்துக்கு இந்த சௌகரியம் அப்படிங்கிறதெல்லாம் மகாபெரிவா எதிர்பார்த்ததில்லை. என்ன மகாபெரிவா எதிர்பார்க்கிறாரோ அது தர்மத்திற்கானது, லோகத்திற்கானது, எல்லாருக்கும் அதனுடைய சௌகரியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாபெரிவா இவாளெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணிட்டார். என்டிஆர் வந்து உண்மையிலேயே அந்த அளவுக்கு மகாபெரிவாட்ட ரொம்ப ஒரு பக்தி சிரத்தையோடு இருந்து எத்தனையோ நல்ல விஷயங்கள் லோகக்ஷேமத்துக்காக அவரும் பண்ணியிருக்கார். அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.